ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 6வது மாதமானது நடந்துட்டு இருக்குங்க. இந்த 6வது மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. 6வது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 7வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் முடிந்து 7வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 7வது மாதம் ஜூலை மாதங்க. இந்த ஜூலை மாதம் நவக்கிரகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள், கிரக மாற்றங்கள், இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டதுகள் நடக்கிறதுக்கு மெயினான காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஸோ அந்த உண்மைக்கேற்ப ஜூலை மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதெல்லாம் என்னென்னங்கிறத நாம் பார்க்கலாம். அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். துலா ராசினர் உங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் முழுமையாக 2024க்கானது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ துலா ராசிக்காரங்க, நீங்கள் சித்திரை 3, 4 பாதம், ஸ்வாதி, விஷாக 1, 2, 3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் துலா ராசி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. ரணனோன ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு. தொழில்ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜூலை மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படியே அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற ஜூலை மாதம் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் கிரகமாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகமாற்றங்கள் எப்பப்போ அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் வேற இருக்கு. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்களுக்கேற்ப எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கேற்ப இந்த ஜூலை மாதம் நீங்கள் அந்த எண்ணத்தோடு செயல்படணும். ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கிற மாதிரி துலா ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் நடந்து கொள்ளணும். இப்படி நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியானது கிடைக்கும். மனதில் கூட ஒரு விதமான உறுதியானது பிறக்கும். நீங்கள் நடுநிலையோடு இருக்கும்போது எந்தவித பாதிப்பும் உங்களையும் அண்டாது. அதனால் நீங்கள் ஒரே நிலையை கடைபிடிக்கணும். அதாவது ஒரு பக்கம் சாதகமாகவும் இன்னொரு பக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கணும். அப்போ தான் மனதில் கூட ஒரு உறுதியானது பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி புதிய முயற்சிகள் எடுங்க.
எதிர்பாலினத்தினால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. வீண் செலவு கொஞ்சம் உண்டாகும். அதனால் செலவு பண்ணக்கூடிய விதத்தில் கொஞ்சம் குறைவை பார்த்துக்குங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்கள் துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடத்தை தரும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு ஏற்றத்தாழ்வுகள் உரிய மாதமாக ஜூலை மாதம் இருக்க போகுது. இதில் குடும்ப நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது குறையிற மாதிரி இருக்குங்க. அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்பட வேண்டும். வீடு வாகனங்களுக்காக செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ பிள்ளைகளுக்காக கூடுதல் உழைக்கும் போது அந்த உழைப்பை கண்டிப்பாக ரசித்து பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கூடுதலாக உழைக்கக்கூடிய அந்த ஒரு இது உங்களுக்கு தெரியாது. அதாவது பணிசுமை உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் துலா ராசிக்கார பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இந்த டைம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்து முடியும். செலவு மட்டும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். பயணம் செல்வதற்கு சூழ்நிலை நேரும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது. பெண்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்ப ரீதியாகவும் பெண்களுக்கும் இந்த ஜூலை மாதம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். லாபம்லாம் கொஞ்சம் குறையக்கூடும். பயணம் செய்கிறதன் மூலிமா அதெல்லாம் உங்களால் டாக்டிக் பண்ண முடியும். சாதகம் கிடைக்கும். அதனால் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. கடித போக்குவரத்து நன்மை தரும். வியாபார தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். புது வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். ஸோ வியாபார தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்கும் போது பயப்பட வேண்டாம். மன உறுதியோடு செயல்படுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பொறுப்போடு அந்த பணிகளை செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம உங்கள் வேலையை பார்க்கறது நல்லது. அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அலுவலகத்தில் பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். மெயினாக காரிய தாமதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். ஸோ அந்த காரிய தாமதத்தை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். அதாவது கவனமாக நடந்துக்கணும். வீண் கவலை இருக்கும். அதை எல்லாமே மறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி நன்றாக ஆலோசனை நடத்துங்க. அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் கூட ஏற்படும். மனக்கஷ்டம் மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். அதனால் புதுசாக எந்த ஒரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கூட கல்வியில் கவன தடுமாற்றம் ஏற்படுமா? அதனால் பாடங்களை படிக்கும்போது நல்லா கவனமாக படிக்கிறது நல்லது. பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். பொறுப்புகள் கூடும்போது அதை நினச்சி பயப்பட வேண்டாம். மாணவர்கள் நீங்கள் இப்போ பொறுப்புகள் கூடுவதை கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜூலை மாதம் மாணவர்களுக்கு நிறைய படிப்பினை தவிர அனுபவ ரீதியாக நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் தயாராகுங்க. மொத்தத்தில் துலா ராசிக்காரங்க சித்திரை, சுவாதி, விஷாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை இப்படியெல்லாம் இருக்க போகுது. தொழில், வேலை, உத்தியோகம், குடும்பம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போகுது. ஸோ இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நடந்துக்குங்க. இந்த டைம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மனை வணங்கணும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.